அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது எந்த காரணமும் இல்லாம திடீர்னு ஒரு பெரிய மனப்பாரம் உங்களை அழுத்துனதுண்டா? அதாவது எப்படா இங்க இருந்து கிளம்புவோன்னு ஒரு மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தோணும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆனா வேற சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய சோஃபாவுல உட்கார்ந்தா கூட அவ்வளவு நிம்மதியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமேன்னு தோணும். செங்கலும் சிமெண்ட்டும் ஒண்ணுதான். ஆனா இந்த உணர்வுபூர்வமான வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இது நாம உடனே அந்த வீட்டோட வெளிச்சம், இல்லனா காத்தோட்டம், இல்லனா அந்த வீட்ல இருக்கிறவங்களோட குணாதிசயங்களை வச்சு இத ஒரு சாதாரண பௌதிக விஷயமா முடிவு பண்ணிடுவோம். ரைட். அவங்க நல்லா பேசுறாங்க, அதனால அமைதியா இருக்குன்னு நினைப்போம். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கு. அதுதான் அந்த வீட்டில் மலக்குகள் எனப்படும் வானவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது. ஓஹோ. அப்போ ஒரு வீட்ல வானவர்கள் இருக்காங்கன்றத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போற விஷயம் இதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஆமா. வானவர்கள் ஒரு வீட்ல தங்கியிருப்பதை குறிக்கும் ஒரு 9 முக்கியமான அடையாளங்கள் என்னென்ன? அவை உங்க அன்றாட வாழ்விலும் உங்க மன அமைதியிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தான் நாம இன்னைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த கணத்தில் உங்க வீட்டை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். கண்டிப்பா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. சரி, செங்கற்களால கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை வெறும் வார்த்தைகள் எப்படி ஆன்மீக தலமா மாத்துதுங்கிறதுல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். இப்போ மூலக்கட்டுரையில பாத்தீங்கன்னா, குர்ஆன் அதிகம் ஓதப்படும் வீட்டில் ஒவ்வொரு நிமிடமும் வானவர்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அது ரஹ்மத், அதாவது அருள் நிறைந்த வீடாக மாறுகிறதுன்னு பாக்குறோம். ஆமா. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, ஒரு அறையில உட்கார்ந்து சில வார்த்தைகளை உச்சரிக்கிறது எப்படி அந்த அறையோட வளிமண்டலத்தையே மாத்தும். இது ஒரு மாதிரி மாயாஜாலம் மாதிரி இல்லையா? இது மாயாஜாலம் இல்ல, இது ஒரு அதிர்வலை, அதாவது ஃப்ரீக்வன்சி சம்பந்தப்பட்ட விஷயம்னு வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சி, ஓகே. இப்போ ஒரு வீட்ல எப்பவுமே சண்டை, கூச்சல், கெட்ட வார்த்தைகள் இருந்தா அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு ஒரு வித சோர்வு வருது இல்லையா? ஆமா, ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும். கரெக்ட். அதுதான் எதிர்மறை ஆற்றல். அதே போல குர்ஆன் ஓதப்படும் போது அங்கே உருவாகும் அமைதி வெறும் சப்தமின்மை அல்ல, அது ஒரு நிறைவான அமைதி. அதை ஈர்த்து கொண்டுதான் வானவர்கள் அங்கே இறங்குகிறார்கள். அந்த ரஹ்மத் தான் வீட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமான நிம்மதியை கொடுக்கிறது. அப்போ ஒரு விதமான ஆன்மீக காந்த புலத்தை நாமே உருவாக்குறோம் சொல்லலாம். 100க்கு 100 அதான் உண்மை. இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதும் வேலை செய்யுதா? ஏன்னா ஒருத்தர் தன் வீட்டு மூலையில உட்கார்ந்து ஸலவாத் சொல்றார். அவர் சொல்றது ஒரு சாதாரண வாழ்த்து அல்லது பிரார்த்தனை. ஆனா அதை கேட்பதற்காக வானவர்கள் அங்கே அதிகமாக குழுமுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவருக்காகவே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள்னு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க காந்தபுலம் சொன்னீங்க இல்லையா, அது மிகச் சரியான உதாரணம். பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த ஒரு படைப்புக்காக, அதாவது நபிகளாருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்களுடைய எண்ணம் அந்த பிரபஞ்ச அதிர்வலையோடு இணைகிறது. ஓ, ஒரு கனெக்ஷன் உருவாகுது. ஆமா. வானவர்கள் இயல்பாகவே ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நல்லவற்றின் பால் ஈர்க்கப்படுபவர்கள். ஒரு தனி மனிதன் தன் சுயநலத்தை தாண்டி நபிகளாருக்காக ஸலவாத் சொல்லும்போது அங்கே ஒரு ஆன்மீக வெளிச்சம் உருவாகிறது. அதாவது அந்த இருட்டுல ஒரு லைட் எரியற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த வெளிச்சத்தை பார்த்துதான் வானவர்கள் அங்கே குழுமுகிறார்கள். இவன் இறைவனின் தூதருக்காக பிரார்த்திக்கிறான், நாமும் இவனுக்காக பிரார்த்திப்போம் என்று அவர்கள் இறைவனிடம் உங்களுக்காக மன்றாடுகிறார்கள். வெறும் வார்த்தைகள் எப்படி ஒரு மாபெரும் கூட்டத்தையே ஈர்க்கிறது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இதெல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வர்றது. ஆனா நெகட்டிவ் எனர்ஜியை, அதாவது ஷைத்தான விரட்ட சூரா பக்ரா ஓதுறது பயன்படுது. ஆமா, ரொம்ப முக்கியமானது அது. சூரா பக்ரா ஓதப்படும் வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடிவிடுகிறான். வானவர்கள் தங்கி அந்த வீட்டை பாதுகாக்கிறார்கள். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்படி தங்கி பாதுகாக்கிறாங்கன்னா அந்த வீட்ல திருடு போகாது, எந்த விபத்தும் நடக்காதுன்னு அர்த்தமா? இந்த பாதுகாப்புங்கிறத எந்த அர்த்தத்துல நாம எடுத்துக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பாதுகாப்புங்கிறத நாம வெறும் பௌதிக பாதுகாப்பா மட்டுமே பார்க்க கூடாது. ரைட். திருடர்கள் வராம இருக்கிறதுக்கு நாம பூட்டு போடணும், கேமரா வைக்கணும், அதெல்லாம் மனிதர்களோட பொறுப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா. அது நம்ம வேலை. ஆனால் சூரா பக்ரா தரும் பாதுகாப்பு என்பது ஆன்மீக பாதுகாப்பு. ஒரு வீட்ல ஷைத்தான் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய சண்டை வரும். ஆமா, ஒரு பிளேட்டை கீழே போட்டா கூட பெரிய கலவரமாகும். கரெக்ட். கணவன் மனைவிக்குள் எப்போதுமே ஒரு எரிச்சல் இருக்கும். காரணமே இல்லாம குழந்தைகள் அழுதுகிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட வெளிப்பாடு. ஓஹோ. சூரா பகரா இந்த வேர்களை அரிக்கிறது. அந்த எதிர்மறை ஆற்றல் வெளியேறும்போது அந்த வெற்றிடத்தை வானவர்கள் நிரப்புகிறார்கள். மனங்கள் அமைதியடைகின்றன. வீட்டின் அமைதியை கெடுக்கும் சூழ்ச்சிகளிலிருந்து அது ஒரு அரணாக செயல்படுகிறது. அதுதான் உண்மையான கோட்டை. ஓஹோ. அப்போ வீட்டின் சுவர்களை பாதுகாப்பதை விட வீட்டுக்குள் இருக்கும் மனங்களை பாதுகாப்பதுதான் வானவர்களின் வேலை. தெளிவா புரிஞ்சது. ஆமா. இப்போ வார்த்தைகள் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாப்பட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? வீட்ல யாருமே இல்லாவிட்டாலும் உள்ளே நுழையும் போது சலாம் சொல்ல வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள எதுக்குப்பா சலாம் சொல்லணும்னு பொதுவா நமக்கு தோணும் இல்லையா? ஆமா, தனியா பேசிக்கிறோமான்னு தோணும்.
ஆனா அந்த சலாமுக்கு வானவர்கள் பதில் சொல்வார்கள். அது வீட்டுக்கு பெரிய பரக்கத், அதாவது பாக்கியத்தை தரும்னு பாக்குறோம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு வைஃபை ரவுட்டரை ஆன் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒப்பீடு இது. ஏன்னா இப்ப சிக்னல் கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம போன் ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகுது இல்லையா? அதுபோல கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் நெட்வொர்க்கோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். நான் சொல்றது சரிதானா? 100க்கு 100 சரி. அறிவியல் ரீதியா பார்த்தா இருட்டுல ஒரு லைட்ட போட்டா எப்படி அந்த இடம் வெளிச்சமாகுதோ அதே போலதான் இதுவும். ரைட். நீங்க ஒரு யாருமற்ற இருட்டறைக்குள் நுழைந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது போல. சப்தம்ங்கிறது வெறும் ஒலி அலைகள் இல்ல. சலாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்ற அர்த்தம். இந்த வீட்டின் மீது அமைதி உண்டாகட்டும் என நீங்கள் சொல்லும்போது அங்கே தங்கியிருக்கும் வானவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கும் அமைதி உண்டாகட்டும் என்று பதில் சொல்கிறார்கள். வாவ், அவங்க தெரிந்த நமக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆமா, அந்த பதில்ல தான் வீட்டின் பரக்கத், அதாவது பெருகிக் கொண்டே போகும் பாக்கியம் ஒளிந்திருக்கிறது. நீங்க வீட்ல தனியா இல்லைங்கிற உணர்வை, ஒரு பெரிய பாதுகாப்பா இது கொடுக்குது. அப்போ நாம உச்சரிக்கிற வார்த்தைகள் நம்ம வீட்டை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா வார்த்தைகள் மட்டுமே போதுமா? கண்டிப்பா இல்ல. நம்ம செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம், அதாவது இன்டென்ஷன், வானவர்களை ரொம்பவே ஈர்க்குது. குறிப்பா நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட மற்றவர்களுக்காக நம்ம மனதார பிரார்த்தனை செய்யும்போது வானவர்கள் நம் வீட்டிற்கு வந்து, யா அல்லாஹ், இவருக்கும் அது போலவே கொடுப்பாயாக என்று நமக்காக துவா செய்கிறார்களாம். ஆமா, ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. ஆனா எனக்கு இது ஒரு வாழ்க்கையின் குறுக்கு வழி, அதாவது ஒரு லைஃப் ஹேக் மாதிரி தெரியுது. எப்படி சொல்றீங்க? இப்போ எனக்கு ஒரு கார் வேணும்னா என் நண்பனுக்கு ஒரு கார் கிடைக்கணும்னு கேட்டா வானவர்களே எனக்காக ஒரு கார் கேட்பாங்களா? இது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இத நீங்க ஒரு பிசினஸ் டீல் மாதிரி பார்க்க கூடாது. அப்படி பார்க்க கூடாதா? கண்டிப்பா கூடாது. இங்கதான் மனித உளவியலும் ஆன்மீகமும் சந்திக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, மனித இயல்பு பொதுவா சுயநலமானது. நாம கையேந்தும் போது என் குடும்பம், என் வேலை, என் குழந்தைன்னு தான் முக்காவாசி நேரம் கேட்போம். ஆமா, எப்பவுமே எனக்குன்னு தான் இருப்போம். அந்த எல்லையை தாண்டி என் நண்பனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், என் பக்கத்து வீட்டுக்காரரின் நோய் குணமாக வேண்டும் என்று நீங்க கேக்குறீங்கன்னா, அந்த வினாடியில் உங்க சுயநலம் அழிகிறது. ரைட். அந்த தூய்மையான எண்ணத்தை நீங்க போலியா உருவாக்க முடியாது. ஏதா எனக்கு கிடைக்கணும்னு நினைச்ச அடுத்தவங்களுக்காக கேட்டா அதுல உண்மை இருக்காது. ஆமா, உள்ளுக்குள்ள ஒரு கள்ளத்தனம் இருக்கும். கரெக்ட். உண்மையாலுமே அடுத்தவர் மீதுள்ள அன்பால் நீங்க கேட்கும்போதுதான் அந்த தூய்மையை வானவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதனால அவர்கள், நீ கேட்டதை இறைவன் உனக்கும் தரட்டும் என்று சாட்சி சொல்கிறார்கள். வானவர்களின் பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை என்பதை நம்ம எப்பவுமே நினைவில் கொள்ளணும். அப்போ அந்த எண்ணத்தோட தூய்மை தான் இங்க சாவி. வெளிவேஷம் இல்லாத ஒரு தன்மை. இது அப்படியே தஹஜ்ஜத் எனப்படும் இரவு நேர தொழுகைக்கும் பொருந்தது இல்லையா? மிகச்சரியாக பொருந்தது. இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து இறைவனை வணங்கினால் அந்த இடத்துல வானவர்கள் குழுமி நமக்காக இறைவனிடம் சாட்சி சொல்கிறார்கள். இங்கேயும் எனக்கு அதே கேள்விதான். கேளுங்க. இப்போ பகல்ல எல்லாரும் பாக்குறப்போ தொழுதா ஒரு பலன், ராத்திரியில இருட்டுல யாருக்கும் தெரியாம தொழுதா வேறொரு பலனா? இந்த ரகசியமான செயல்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இன்னைக்கு நாம வாழுறது ஒரு டிஸ்ப்ளே உலகம். ஆமா, சோஷியல் மீடியா உலகம். நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற காலம் இது. பகல்ல நாம பல நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனா மனித மனம் ரொம்ப தந்திரமானது. ஒரு சின்ன மூளையிலாவது மத்தவங்க என்ன பார்த்து புகழணுங்கிற எண்ணம் வந்துட வாய்ப்பு இருக்கு. ஆனா நள்ளிரவுல கடுமையான குளிரிலோ அல்லது களைப்பிலோ உங்களை யாருமே பார்க்காத ஒரு இருட்டுல நீங்க எழுந்து பிரார்த்தனை செய்றீங்கன்னா யாருக்கு நீங்க சீன் போட போறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல உங்களோட ஈகோ, வெளிவேஷம் எல்லாமே சூனியத்துக்கு, அதாவது ஜீரோக்கு வந்துடும். வாவ், ஜீரோக்கு வந்துடும். அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான மிக மிக அந்தரங்கமான ஒரு உரையாடல். மனித கண்கள் உறங்கும் போது நீங்க இறைவனை தேடுறீங்க. இந்த தூய்மையான வெளிப்படையற்ற செயலுக்கு கண்ணுக்கு தெரியாத சாட்சிகளாக வானவர்கள் வருகிறார்கள். அப்போ பகல் தொழுகைக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்ல வரல? கண்டிப்பா இல்ல. பகலில் செய்யும் அமல்களுக்கு மதிப்பு இல்லை என்று அர்த்தமல்ல. ஆனால் இரவின் தனிமையில் செய்யும் செயல்களின் தூய்மை மிக அதிகம். அதனாலதான் வானவர்கள் அதை தேடி வருகிறார்கள். மனித கண்கள் உறங்கும்போது வானவர்களின் கண்கள் விழிக்கின்றன. இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. சரி, இதுவரைக்கும் நம்ம வானவர்களை எப்படி நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுன்னு பேசணும். ஆமா. நல்ல வார்த்தைகள், சுயநலமற்ற பிரார்த்தனை, தனிமை, இதெல்லாம் ஒரு காந்த மாதிரி செயல்படுது. ஆனா அவங்க வந்தாச்சு, நம்ம வீட்ல தான் இருக்காங்கன்றத நான் எப்படி அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா உணர்றது? அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. இப்போ ஒரு பெரிய விபத்துல இருந்தோ ஏதோ ஒரு ஆபத்துல இருந்தோ ஒரு நூல் இழையில தப்பித்தும் போது இன்னைக்கு கடவுள் என்ன காப்பாத்திட்டாருன்னு சொல்லுவோம். இது வானவர்கள் மூலமா நமக்கு கிடைச்ச பாதுகாப்புன்னு இருக்கு. ஆனா ஒரு பகுத்தறிவாளனா யோசிச்சு பார்த்தா இது வெறும் அதிர்ஷ்டம் தானே, ஒரு செகண்ட் லேட்டு, அதனால தப்பிச்சிட்டோம். இது ஏன் ஆன்மீகத்தோட முடிச்சு போடணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஆனா அந்த ஒரு செகண்ட் லேட் ஆகுறத யாரு தீர்மானிச்சா? பிரபஞ்சத்துல எதுவுமே தற்செயல் கிடையாது. ரைட். நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்களை அறியாம உங்க வண்டியோட சாவி எங்கேயோ வச்சுட்டு தேடுவீங்க. அதுல ஒரு 10 செகண்ட் லேட் ஆகும். ஆமா, எப்பவுமே நடக்கிறதுதான். அந்த 10 செகண்ட் தான் வழியில நடக்கவிருந்த ஒரு பெரிய விபத்துல இருந்து உங்களை காப்பாத்திருக்கு. அந்த சின்ன தாமதத்தை ஏற்படுத்தியது யார்? மனித அறிவுக்கு எட்டாத ஒரு பாதுகாப்பு கவசம் இது.
ஓஹோ. நீங்க உங்க வீட்ல தொடர்ந்து செய்யும் நல்ல காரியங்கள், குர்ஆன் ஓதுவது, மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் தான் அந்த வானவர்களை உங்கள் மேய்காப்பாளர்களாக மாற்றுகிறது. இதை தற்செயல்னு கடந்து போறதை விட, இது மனித ஆற்றலை மீறிய ஒரு செயல்பாடு என்று உணர்வதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. எனக்கு புரியுது. நம்ம கணக்குல வராத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. இது போலவே தான் அடுத்த விஷயமும் இருக்கு. சொல்லுங்க. குறைந்த வாழ்வாதாரத்திலும் மனநிறைவு. வருமானம் குறைவா இருந்தாலும் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருந்தா அது வானவர்களின் துஆவால் கிடைத்த பரக்கத்து. இப்போ இந்த நிம்மதியை நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத நாணயம் என்று வர்ணிக்க ஆசைப்படுறேன். வாவ், ரொம்ப அருமையான வார்த்தை. கண்ணுக்கு தெரியாத நாணயம். ஏன்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாஸ்புக்கை பார்த்தா தெரியும். ஆனா அந்த பரக்கத்துங்கிறத எப்படி பேலன்ஸ் செக் பண்றது? அந்த கண்ணுக்கு தெரியாத நாணயத்தை நீங்க உணர்ந்துதான் ஆகணும். எப்படி உணர்றது? இப்போ இன்னைக்கு நாம வாழும் இந்த அதிவேகமான உலகத்துல எல்லாருமே பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பணம் இருந்தா நிறைய நிம்மதி வரும்னு நம்புறோம். ஆமா, பணம் இருந்தா எல்லாம் வாங்கலாம்னு நினைப்பு. ஆனா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. தூக்க மாத்திரைகள் எல்லாம் தூங்க முடியாது. டைனிங் டேபிள்ல வகை வகையா சாப்பாடு இருக்கும். ஆனா சாப்பிட யாருக்கும் பசி இருக்காது, நிம்மதி இருக்காது. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனா மறுபுறம் மிகச்சிறிய வருமானம் வாங்குற ஒரு குடும்பத்தை பாருங்க. ராத்திரி வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சாதாரண உணவா இருந்தாலும் சிரித்து பேசி சாப்பிடுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த கண்ணுக்கு தெரியாத நாணயம் நிரம்பி வழியுதுன்னு அர்த்தம். சூப்பர், நல்லா சொன்னீங்க. வானவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிறிய உணவிலும் வருமானத்திலும் ஒரு மாபெரும் திருப்தியை உருவாக்கி தருகிறார்கள். உங்க தேவைகள் குறைந்து இருப்பதை கொண்டு திருப்தி அடையும் ஒரு மனநிலை வருது பாருங்க. அது எந்த பொருளாதார நிபுணராலும் கணக்கிட முடியாத செல்வம். அதுதான் வானவர்கள் தரும் பரக்கத். நிம்மதியை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்ல. சரி, கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாத்துடலாம். பாவங்களில் இருந்து விலகுதல். ஒரு தவறு செய்ய தோணுது, ஆனா மனசாட்சி தடுத்து நல்வழிப்படுத்துகிறது என்றால் வானவர்கள் நமக்கு துணையாக இருந்து நமது ஈமானை, அதாவது இறை நம்பிக்கையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆமா. எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நவீன உளவியல் படி மனசாட்சி என்பது நமக்குள் இருக்கும் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம், நம்ம மூளையோட செயல்பாட்டின் விளைவு. ஆனா இதை ஒரு புறசக்தியான வானவர்களின் செயலாக இணைப்பது எப்படி சாத்தியம்? மூளை சொல்றத வானவர்கள் சொல்றாங்க நாமளா நினைச்சுக்கிறோமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நவீன அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு பாக்குறதுனால வரும் சந்தேகம் இது. ஒரு மனிதன் ஒரு தப்ப செய்ய போகும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். ஆமா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். செய்வோமா வேண்டாமா, மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பல குரல்கள் ஒலிக்கும். அந்த தருணத்துல அவனை தடுத்து நிறுத்தி சரியான முடிவை எடுக்க வைக்கிற அந்த நல்ல குரல் வெறும் மூளையின் நியூரான்கள் மட்டும் இல்ல, அது வானவர்களின் உந்துதல். ஓ, அவங்க தான் புஷ் பண்றாங்க. ஆமா, ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்துவது வெறும் அவனது தனிப்பட்ட மன உறுதி மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கு வலு சேர்க்க வானவர்கள் உங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறால் தவறிலிருந்து பின்னோக்கி இழுக்கிறாங்க. வாவ், கண்ணுக்கு தெரியாத கயிறு. அந்த உந்துதல் உங்க மூளைக்குள்ள ஒரு எண்ணமாக, மனசாட்சியின் குரலாக வெளிப்படுகிறது. ஆக இது ரெண்டும் முரண்பட்ட விஷயங்கள் இல்ல, இரண்டுமே ஒத்து சேர்ந்து செயல்படும் விஷயங்கள். அதாவது நம்ம மூளைக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வருதுன்னா அதுக்கு தூண்டுகோலாகவே வானவர்கள் தான் சொல்றீங்க. ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அவங்க வழிகாட்டுதல் எப்பவுமே இருக்கும். இவ்வளவு நேரம் நாம் பேசின விஷயங்களை தொகுத்து பார்க்கும்போது ஒரு வீட்டை வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடமா பார்க்காம